மாலை 6 மணியளவில் கவினின் வீட்டிற்குள் இருந்த நடைபாதையில் சூர்யாவும் ரோகிணியும் வாக்கிங் சென்று கொண்டிருந்தனர். காலையில் சாப்பிட்டு முடித்தவனை கவியின் தனது அன்னையிடம் அழைத்துச் செல்ல அவர் தன் மகனிடமும் சூர்யாவிடமும் ஏதோ முக்கியமான மீட்டிங் வந்து விட்டதாக சொல்லி அவர்கள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பிச் சென்று விட்டார். ரோகிணி கிளம்பிய சற்று நேரத்தில் கவினும் சூர்யாவும் காரில் ஏறி தேனியை ஒரு சுற்று சுற்றிவிட்டு திரும்பினர். இவனை இனிமேல் தன்னுடன் இருக்கச் சொல்ல முடியாதே என்று சூர்யாவுக்கு தான் அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருந்தது. கவினிடம் அப்படிப்பட்ட சலனமோ வருத்தமோ இருந்ததாக தெரியவில்லை. 7 மணியளவில் வீட்டிற்கு வந்த வினோதினி சற்று ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு சூர்யாவை தன் வாக்கிங்கில் கலந்து கொள்ள வருகிறானா என்று கூப்பிட்டார். அவனோடனே கிளம்பி வந்த கவினிடம், நான் மிஸ்டர் சூர்யா கிட்ட பர்சனலா பேசணும் கவின் என்று சொல்லிவிட்டார். சின்ன சுருக்கம் ஒன்று கூட இல்லாத அவர்களுடைய காட்டன் சுடிதார், கழுத்திலிருந்து ஒரு அடி கீழே இருந்த அவர்களது போனிடைல், காலில் அணிந்திருந்த மிதமான உயர ஹீல், இடக்கையில் வைத்திருந்த லேட்டஸ்ட் வகை மொபைல் என கவினின் அம்மா ரோகிணி தன்னுடைய வாக்கிங் நேரத்திலும் ஒரு ஹைஃபையான அம்மா எப்படி இருப்பார்கள் என்பதை சூர்யாவுக்கு நேரில் காட்டினார். இந்த வீட்டிற்கு வந்தபோது சூர்யா அவர்களை பார்க்கும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. காலையிலும் அவர்களுடைய அறையின் முன் 2 நிமிடங்கள் தான் நின்றான். அதனால் இப்போது அவர்களை பார்த்து அவர்களுடைய தோற்றத்தில் சற்றே திகைத்து போய் அமர்ந்திருந்தான். 27 வயதான கவினிற்கு அவனது அம்மா அவனது அக்கா மாதிரியான தோற்றத்தில்தான் இருந்தார். தன்னுடைய அன்னை மகேஸ்வரியின் மூக்கில் அணிந்திருக்கும் மூக்குத்தியும் அவர்களுடைய சற்று பெரிய குங்குமப் பொட்டும் கொலுசும் இந்த அம்மாவிற்கு முற்றிலும் பொருந்தாத விஷயங்களாக இருக்கும் என்று தோன்றியது அவனுக்கு. மெதுவான நடைப்பயிற்சியினால் வியர்க்காத அவனுடைய முகத்தில் ரோகிணி அவனிடம் கேட்ட முதல் கேள்வியே அவனுக்கு வியர்வையை வரவழைத்தது. என்னடா எடுத்த எடுப்பிலேயே இந்த லேடி இப்படி என்கொயரிய போடுறாங்களேன்னு தோணுதா மிஸ்டர் சூர்யா என்று கேட்டு சிரித்தவரிடம் தயங்கியபடி, இல்ல அம்மா, அப்படி ஒன்றும் இல்லம்மா, 2-3 மாசத்துக்கு ஒரு நாள் அங்கே போய் லைட்டாக சாப்பிட்டு என்று திணறியவனிடம் இதமான சிரிப்புடன், உங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க் காட், நீங்கள் 2 பேரும் டெய்லி அது இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ட்ரிங்க்ஸ் உங்கள் ஹேபிட்டாக மாற்றிக்கல என்று சொல்லிவிட்டு நடந்தார். ஏடாக்கூடமாக புறப்பட்ட ஒரு கேள்விக்கு தான் அளித்த பதில் இவர்களுக்கு மழுப்பல் போல் தோன்றியதோ இல்லை. அப்படி தோன்றவில்லையோ என்ற குழப்பத்தில் இருந்த சூர்யா இப்போதும் பக்கவாட்டில் திரும்பி ரோகிணியின் முகத்தை தான் பார்த்தபடியே நடந்தான். அம்மா, உங்களுக்கு எப்படி நாங்கள் சரக், அது அங்கே போகிறதெல்லாம் தெரியும் என்ற முக்கியமான சந்தேகத்தை ரோகிணியிடம் கேட்டான். எனக்கு எப்படி நீங்கள் 2 பேரும் போகிற இடம், உங்கள் பழக்கமெல்லாம் தெரியும் மிஸ்டர் சூர்யா. நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் தான் எனக்கு தேவையான பதிலை கொடுத்தீங்க என்று தோல்குலுக்கியபடி சொன்ன ரோகிணியின் பதிலில் வியந்து, அட வில்லத்தனமே, அப்போ நானாதான் உளறிட்டனா என்று நடிகர் வடிவேலுவின் பாணியில் கவினினா தாயை பேவென்று இதழ் பிளந்து பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா. என்ன மிஸ்டர் சூர்யா, என்னை ரொம்ப நேரமாக மேலையும் கீழையுமா பார்த்துட்டே இருக்கீங்க? கவின் காலையில் உங்களை பற்றி என்கிட்ட கொஞ்சம் பேசினான். இத்தனை வருஷமாக அவனுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கம்பானியனாக இருந்ததுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று தன்னிடம் சொன்ன ரோகிணியிடம், அப்படி சொல்கிறதா இருந்தா நான் தாம்மா உங்கள் பையனுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். அவன் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்க முடியாது என்றான் சூர்யா. கவின் ஒருத்தனுக்கு தான் என்னோட டிசைன்ஸ் எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு நல்லா தெரியும். எனக்கு ஒரு ஆடம்பரமான வீட்டை எனக்குன்னு வாங்கி கொடுத்தவன் நான் வாடகைக்கு எடுத்த வீட்டை இப்போ தான் காலி பண்ணிட்டு கிளம்புனான். இத்தனையும் எனக்கு எதுக்காகடா பார்த்து பார்த்து செய்கிற? நமக்குள்ள ஏதோ விட்ட குறை தொட்ட குறைன்னு அழகான உறவு இருக்கோடா கவின்னு கேட்டோம்னா என்ன இருக்குது நமக்குள்ள? அதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். இனிமே அவனுக்கு என்னோட தேவை இருக்குமோ இருக்காதோ, ஆனால் எனக்கு அவனை மாதிரியான இன்னொருத்தன் கிடைக்கவே போகிறதில்லம்மா என்று தழுதழுத்த குரலில் ரோகிணியிடம் சொன்னான் சூர்யா. காம்டவுன் மிஸ்டர் சூர்யா, கவின் உங்களை டெவலப் பண்ணி விட்டது அவன் செஞ்ச தியாகமெல்லாம் கிடையாது. அவன் உங்கள் வளர வச்சு அதில் கிடைச்ச பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு புது புது பிசினஸ் கையில் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் உங்களோட கடைகள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அதை ஏன் நீங்கள் கவின்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்று சூர்யாவிடம் கேட்டார் ரோகிணி. என்னால் இத்தனையும் தனியாக பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேம்மா. இது வரைக்கும் கவின் தான் அந்த கடைங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இப்போவும் அது அவங்கிட்ட இருந்தாதான் அவன் இத்தனை வருஷமாக எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் என்னால் முடிஞ்சதை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்ட திருப்தி எனக்கு இருக்கும். அவனுக்கு எப்பவும் எதையும் இலவசமாக வாங்கிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதான் கொஞ்சமாக காசு கொடுத்துட்டு இந்த கடைங்களை எடுத்துக்கோடான்னு அவங்கிட்ட கேட்டிருந்தேன்மா என்று ரோகிணியின் கேள்விக்கு பதிலளித்தான் சூர்யா. கொஞ்ச நேரம் உட்காரலாமா மிஸ்டர் சூர்யா, நடந்துட்டே பேசினா அது அவ்வளவு ஈஸியாக இல்லை என்று அவனிடம் சொன்ன ரோகிணி அந்த வீட்டின் அறை வட்ட வாக்கிங்கை முடித்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவின் பக்கம் வந்திருந்தார். குடைக்காளான் போன்ற அமைப்பில் அங்கங்கே உட்காரும் மேஜைகள், அதன் அருகில் ஊஞ்சல், சீசா,
பைஃபர் மெட்டீரியலால் செய்யப்பட்ட மரத்தில் மூக்கை உரசியபடி நின்றிருந்த 2 பெரிய பறவைகளின் சிலையின் வயிற்று வழியாக சறுக்கல் என அந்த இடம் சூர்யா நேற்றிரவில் பார்த்ததை விட இன்று இன்னும் அழகாக இருந்தது. இங்க பாருங்க மிஸ்டர் சூர்யா, ஏன்னா இப்படி பேசுறதுக்காக நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க கவின் கூட க்ளோஸ் ஆகியிருக்கலாம். அவன் உங்களுக்கு கொடுத்ததை அவங்கிட்டயே நீங்க திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லலாம். பட் அவன் உங்ககிட்ட எதையும் வாங்குற நிலைமையில இல்லை. அதுவும் தவிர சூர்யா ப்ரோ ப்ராப்பர்ட்டிஸ் நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக நாம் அவருக்கு நம்ம பிசினஸ் ஷேர்ஸ் அவர்கிட்ட கொடுக்கலாம்ங்கிறான். அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை மிஸ்டர் சூர்யா. நீங்கள் ரொம்ப நல்லவராகவே இருக்கலாம், கவினுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்துட்டு நான் எப்படி திடீர்னு ஒரு 3வது மனுஷர்கிட்ட என் ஹஸ்பண்டோட ஷேர்ஸ் கொடுக்குறேன்னு எல்லார்ட்டையும் சொல்ல முடியும்? அதுவும் கவினோட தாத்தா இப்போ தான் இறந்துருக்குறேன். இந்த வேலையில் கவினோட இந்த முடிவு கரெக்டாக இருக்காது மிஸ்டர் சூர்யா. அவன் நினைக்கிற மாதிரி என் மாமனார் என்னோட ஹஸ்பண்டை ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து கொல்லவும் இல்லை. அவர் இறந்து போன ஒரு நாள் முன்னால் கூட ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு தான் வந்தார். தொழிலில் என் ஹஸ்பண்டோட ஷேர்ஸ் வேற யார் கைக்கும் போகிறத நான் விரும்பலை. இவங்களுக்கு என்ன சின்ன வயசு தானே. 68 வயசில் சஞ்சீவோட தாத்தா 27வது இடத்துல எங்களோட பிசினஸ் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அவர் கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் வயசு சின்னது, வேகம் பெருசு தானே. ஸோ உங்களால் ஒரு 5 கடையை பார்த்துக்க முடியாதா என்று கேட்ட ரோகிணியின் குரலில் உன்னிடம் நான் சொல்ல வருவதை நீ சற்று தெளிவாக புரிந்து கொள்ளேன் என்ற அழுத்தம் தெரிந்தது. அவரை பார்த்து சிறிதாக புன்னகைத்த சூர்யா அவரிடம் தப்புதாம்மா, எல்லாருக்கும் கொடுக்குற இடத்துல இருக்கிறவனை போய் எங்கிட்ட இருந்து வாங்கிக்கன்னு கேட்டது தப்புதான். அதுக்கு அவன் எங்கள் அப்பாவோட ஷேர்ஸ் தர்றேன்னு சொன்னதும் தப்பு தான். என் மாதத்தில் 2 டிசைனிங் பண்ணுறதுக்கு நான் என் டிசைனிங் ஆஃபீஸில் சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறதும் தப்பு தான். கவின் எனக்காக கொடுத்ததை நான் எங்கிட்டயே பத்திரமா வச்சு பார்த்துக்கிறேம்மா. ஸோ நான் இங்கே உங்ககிட்ட துக்கம் விசாரிக்க தாமா வந்தேன். அதனால் அப்படியே இன்னைக்கு நைட்டே கிளம்புகிறேன் என்ற வார்த்தையை சொல்லாமல் ரோகிணியிடம் தலையை மட்டும் ஆட்டினான் சூர்யா. நான் பேசினது எதுவும் உங்களை ஹர்ட் பண்ணிடலையே மிஸ்டர் சூர்யா என்று சற்று தயங்கிய குரலில் கேட்ட ரோகிணியிடம் புன்னகைத்தவன் ஸ்டே ஸ்டே, உங்கள் பிரச்சனையை சொல்லி எனக்கான ஒரு நம்பிக்கையையும் கொடுத்துருக்கீங்க. இதில் நான் ஹர்ட் ஆகிறதுக்கு என்னம்மா இருக்குது? எப்படி பொட்டில் அடித்த மாதிரி பாயிண்ட்டாக பேசுகிறீங்கம்மா நீங்கள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மானா உங்களை மாதிரி தான் இருக்கணும் என்றான் சூர்யா உறுதியான குரலில். ஓ, அப்போ உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்காது, மிஸ்டர் கவினுக்கு அவர் அம்மாவை பிடிக்காது, 2 பேரும் மாறி மாறி எங்களை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் திட்டிக்குவீங்க அப்படி தானே? இல்லைன்னா அவன் இவ்வளோ சீக்கிரமாக உங்களோட மிங்கிள் ஆகியிருக்க மாட்டானே. அவன் அழுதுட்டு இருந்தப்ப நீங்களும் கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் இருந்தீங்க, கரெக்டா? அதனால தான் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு பாண்டிங். ஆம் ஐ ரைட் என்று கேட்டவரிடம் யப்பா, நீங்கள் பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு வாங்குறீங்கம்மா. இதுக்கு மேலே எனக்கு உங்ககிட்ட எந்த வேலையும் இல்லை. வந்த காரியத்தை உருப்படியாக செஞ்சனான்னு தெரியலை, ஆனால் இங்கே வந்திருக்கலைன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல அறிவுரையை மிஸ் பண்ணியிருப்பேன். நான் கவின் கிட்ட சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்து வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணியிடம் விடை பெற்றான் சூர்யா. ஹோல்ட் ஆன் எ செக். நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறது உங்கள் தன்னடக்கமாக இருக்கலாம் மிஸ்டர் சூர்யா, ஆனால் இனிமே இப்படி சொல்லாதீங்க. ஒரு நல்ல படைப்பை உருவாக்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. உங்களுக்கு அது ஈஸியாக வருதுங்கிறதால அதோட வேல்யூ தெரியாமல் இருக்காதீங்க. நீங்கள் எப்போ வேணும்னாலும் இங்கே வரலாம், நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணலாம். சீக்கிரமே உங்கள் கல்யாண இன்விடேஷனோட இங்கே வாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர் என்று கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்த ரோகிணியிடம் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துவிட்டு ஒரு தெளிவான மனநிலையுடன் அங்கிருந்து கிளம்பினான் நம்ம சூர்யா.